ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டுலேன்னு பெயர் நீக்குவது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க மாமியார் வீட்டில் அவங்க பேர் சேர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ரேஷன் கார்டுலேன்னு பேர் நீக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்பு தான் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. tnpds.government.in இந்த வெப்சைட் போனீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் கீழே குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் ரேஷன் கார்டில் எந்த மொபைல் இணைச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே கேப்சா கோடு கொடுத்துட்டு பதிவு செய்ய அப்படின்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு 7 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை கொடுத்துட்டு மீண்டும் பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆல்ரெடி குடும்ப உறுப்பினர் நீக்குன்னு இருக்கும். என்ன ஆவணங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு என்ன காரணத்துக்காக பேர் நீக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். இறந்துட்டாங்க அப்படின்னா இருப்பு சான்றிதழ் வைக்கணும். இல்லை ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா திருமண சான்றிதழ் அல்லது பத்திரிக்கையை இதில் பிடிஎஃப்பில் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு கீழே ரீசன் கேட்கும். என்ன காரணத்துக்காக நீக்கிறோம் அப்படின்னு கேட்கும். இப்போ திருமணம் ஆகிடுச்சு, வேறு கார்டில் பேர் சேர்க்கணும் அப்படின்னா அந்த காரணத்தை நம்ம எழுதிக்கலாம். மேரேஜ் ஆகிடுச்சு, வேறு கார்டு புதுசாக எடுக்கணும் அல்லது வேறு கார்டில் பேர் சேர்க்கணும், அதனால் இதில் நீக்கணும் அப்படிங்கிற அந்த ரீசன் நம்ம அதிலே டைப் பண்ணிவிட்டு ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் அந்த ரீசன்லேயும் காரணத்துலேயும் டைப் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே குடும்ப உறுப்பினர் பெயர்கள்லாம் உங்களுக்கு காட்டும். அதில் எந்த பெயர் நீக்கிறோமோ அதுக்கு ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு கீழே விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்து அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுவும் டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி குறிப்பெண் கொடுத்துருவாங்க. இது பதிவு ஆகிடுச்சு, பெயர் நீக்க கோரிக்கை பதிவாயிருக்கு, அதுக்கு ஒரு குறிப்பெண் கொடுத்துருக்காங்க. இதிலேயே கூட அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அந்த அடிப்படையில் தான் உங்கள் குடும்ப அட்டையிலிருந்து பெயர் நீக்குவதற்கான வழிமுறை இதுதான். இந்த மெத்தடில் நீங்களாகவே ஆன்லைன் மூலமாக பெயரை உங்கள் ரேஷன் கார்டில் நீக்கிக்கலாம்.